கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், ஏசப்பா பெரியவர். இந்த நேரத்தில் உங்களை மனதார கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை நடக்கும். நீங்கள் சாட்சியாக ஆண்டவருக்கு மாறப் போகிறீங்க. ஏசப்பாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாட்சி. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஆண்டவர் சாட்சியாக ஏற்படுத்துகிறார். விசுவாசிங்க. இன்றைக்கு ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 31:17. தாய் தகப்பில்லாத பிள்ளைகளின் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்றது உண்டோ? அழகான ஒரு வசனம். யோபு சொல்லாரு, தாய் தகப்பில்லாத பிள்ளைங்களுக்கு நான் என் சாப்பாட்டில் ஆகாரத்தில் கொடுக்காம நான் ஒருவனாக தனியாக சாப்பிட்ருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய் தகப்பு இல்லாமல் இருந்த அநாத பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், நான் ஆதரவாக இருந்தேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்கள், குறிப்பாக இந்த நாளில் சில நேரத்தில் நீங்கள் அதாவது தாய் தகப்பு இல்லாத பிள்ளைகளைப் போல உணவு இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் கலங்கி நிற்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் யோபு அநேகருக்கு தாய் தகப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னா, அந்த யோபுவை கர்த்தர் வைத்திருந்த போல உங்களை மாற்ற முடியாதா? கண்டிப்பாக மாற்ற முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நாங்கள் இருக்கிற எங்களுடைய நெட்டியானுள் என்கிற அந்த கிராமத்தில் மிகவும் ஒரு பின்தங்கிற நிலையில் இருந்த காலகட்டங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு காலம் எங்களுக்கு இருந்தது. அந்த காலம் ஒரு இருண்ட காலமாகவே எங்கள் வாழ்க்கை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார், ரட்சித்தார். அவருடைய ஊழியத்துக்காக எங்களை வேறு பிரித்தார். இன்றைக்கு சொந்த ஊரில் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எத்தனையோ ஏழை திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் உதவி செய்யத்தக்கதாக இன்றைக்கு தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோபுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அடியனுக்கு செய்திருக்கிறான் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வேதனை எல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் அநேக ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, தாய் தப்பில்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறேன். உங்களுக்காக இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத இடத்துல மன்றாட போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. யோபுவை தாய் தகப்பில்லாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வைத்ததை போல இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் வைக்கும்படியே நான் மன்றாடுகிறேன். அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலே இப்போது வந்து பலிக்கட்டும். உம்மால முடியும். சிறியவனை புலிதிலிருந்தும் எளியவனை குப்பைந்து உயர்த்தர் எங்கள் அன்பு தெய்வமே. உம்மால முடியும், உம்மால முடியும். நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அப்படியே அதற்கான வழிகளெல்லாம் திறக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்த போகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் தாய் தப்பில்லாத பிள்ளைகளுக்கு நன்மை செய்யத்தக்கதாய் உயர்வை காண கிருபைத்தார். இன்றைக்கு ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்துகிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும். அநேக ஏழை திக்கற்ற பிள்ளைகள் உதவி செய்ய ஆசீர்வாதம் குடும்பத்திலே உண்டாகட்டும். குறிப்பாய் தகப்பனே, வியாதிஸ்தலை இப்போ தொட்டு சுகமாக்கிறோம். இப்போது வியாதி விலகி போட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் எல்லாரும் விட்டு அகன்று போவதாக. கமெண்டில் யாராவது ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த ஜெப குறிப்புக்கும் பதில் கூடும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.